பெயர்ச்சி பலன்கள் 2016-2017 ரிஷபம். குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் 2ஆம் பாதத்திற்கு தனது சிம்ம வீட்டு சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் பலன்களை இங்கு பார்ப்போம். இதுவரையில் தேவையில்லா மனக்குழப்பத்தை கொடுத்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்ததும் இனி நீங்கள் யோகசாலிகள் தான். அது மட்டுமல்லாமல் உடல்நிலையில் பலசாலியாகவும் திகழ்வீர்கள். ஆம், குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கிறார். அத்துடன் 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். இனி என்ன கவலை? குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். நோய் நொடியிலிருந்து விடுபடுவீர்கள். நல்ல உடல் நலம் பெறுவீர்கள். வாடகை வீட்டில் படாத பாடுபட்ட நீங்கள் இனி சொந்த வீட்டில் மன மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் தனதானியத்தோடு வாழ்வீர்கள். நல்லவை அனைத்தும் கிடைக்கும். 5ஆம் இடம் யோகமான இடம். கார், பங்களா என்று வசதியாக கூட வாழ வழி செய்வார் குரு பகவான். பிள்ளைகளின் திருமணத்தை உடனே நடத்தி கொடுப்பார். எதிர்காலம் பற்றி கவலை இல்லை. இதுவரை 4ஆம் வீட்டில் அமர்ந்து சுகத்திற்கு குறையும் இல்லாத, மனத்தில் நிம்மதி இல்லாத நிலையை கொடுத்த குரு பகவான் மாதம் உங்களுக்கு 5ஆம் வீடான கன்னிக்கு வருகிறார். இப்படி 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி வாகை சூடித் தருவார். பண வகையில் நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். வீட்டில் இருந்த குறைகள் நீங்கும். நிலம் வகையில் இருந்த தகராறு சரி செய்யப்படும். மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். கல்வியில் நல்ல நிலையை சுலபமாக பெறும் நிலையை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் பலர் பெறுவார்கள். குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சுபகாரியம் நடைபெறும். தெய்வீக காரியங்கள் நடைபெறும். குல தெய்வ வழிபாடு சென்று வருவீர்கள். ஆன்மீக செய்திகளை கேட்கும் வாய்ப்பு கொடுக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொடுக்கும். இப்படி 5ஆம் வீட்டில் நிற்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். ஆகையால் தொழில் ரீதியில் முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுப்பார். தந்தைக்கு உடல்நிலை சீராகும். பயணங்களை கொடுக்கும். லாபஸ்தானத்தை பார்வை செய்யும் குரு பகவான் எல்லா துறையிலும் லாபங்களை அள்ளித் தருவார். உடல்நிலை நன்றாக இருக்கும். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல நிலையை கொண்டு செல்லலாம்.